மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். இந்த அபூர்வமான மீன் தாங்கள் வாங்குவதுதான் சிறந்ததாக இருக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி விற்றான். நெகிழ்ந்து போன மன்னன் 5000 பொற்காசுகளை அந்த மீனவனுக்கு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. மகாராணியோ கோவத்து உச்சிக்கே போயிட்டாங்க. இந்த அல்ப மீனுக்கு போய் 5000 பொற்காசா, அவனை திரும்ப கூப்பிடுங்க, இந்த மீனை திருப்பி கொடுத்து நம்ம கொடுத்த காசை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முடிஞ்சு போன வியாபாரத்தை பற்றி பேசுறது நல்லது கிடையாது அப்படின்னு மகாராஜா சொன்னார். சரி, அவனை கூப்பிடுங்க, இந்த மீன் ஆனா இல்லை பெண்ணான்னு கேளுங்க. ஆண் மீன் அப்படின்னா நமக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லுவோம், பெண் மீன் அப்படின்னா நமக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லுவோம். எப்படியாச்சும் அவன்கிட்ட கொடுத்த காசை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி மகாராணி சொன்னாங்க. மீனவனை திரும்ப அழைச்சாங்க. கேள்விகளை மகாராணி கேட்டாங்க. அவன் சாமர்த்தியமாக பதில் சொன்னான். இந்த மீன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டின் குணநலன்களையும் கொண்ட அதிசய மீன். அதனால தான் இந்த மீனை மகாராஜாவுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட மன்னர் மிகவும் சந்தோஷப்பட்டு மேலும் 5000 பொற்காசுகள் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. மகாராணியோ கோவத்தின் உச்சிக்க போயிட்டாங்க. அந்த 5000 பொற்காசு கொடுத்ததில் ஒரு நாணயம் மட்டும் கீழே விழுந்து ஓடிச்சு. அதை அந்த மீனவன் எப்படியோ தேடி பிடிச்சி எடுத்தான். மேலும் கோவப்பட்ட அந்த மகாராணி பேராசம் பிடிச்சவன் இந்த ஒரு காயினை கூட விட மாட்டேங்கிறான், அதை கீழே விட்டா கூட வேலைக்காரங்க ஏதாச்சும் எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சுதாரித்து நிதானமாக பதில் சொன்னான். மகாராணி அம்மா, நான் பேராசை காரணமாக இந்த நாணயத்தை எடுக்கலை, இந்த நாணயத்தில் மன்னரோட முகம் பதிஞ்சிருக்கு, அதை ஏதாச்சும் தெரியாமல் காலில் மிதிச்சாங்கன்னா என்னுடைய மனசு தாங்காது, அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தான். அதை கேட்ட மன்னரோ மேலும் சந்தோஷப்பட்டு அவனுக்கு இன்னொரு 5000 பொற்காசுகளை அன்பளிப்பாக கொடுத்தாரு. இப்போவா இந்த மகாராணி வாய் அடிச்சு போயிட்டாங்க, எதுவும் பேசலை. இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். நன்றி.